ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மென், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் நம்ஜூன் எஃப்எஃப் காஃபி பிரின்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, மின்னோட அதாவது நம்ஜூனோட பாட்டி மின்னோட கடையை அடிச்சு நொறுக்கிறதுக்காக ரவுடிஸை அனுப்பியிருப்பாங்க. அப்போ நம்ஜூன் அந்த ரவுடிஸ் எல்லாம் துவம்சம் பண்ணிட்டு பாட்டிக்கு ஃபோன் பண்ணி, இத்தோடு நிறுத்திக்கோங்க, நீங்கள் இதுக்கு மேலே மின்ன தொட்டால் உங்கள் பேரை உயிரோடு இருக்க மாட்டான், நான் இந்த சியோல் சிட்டியை விட்டு மின்ன கூட்டிகிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவேன் அப்படின்னு வார்னிங் கொடுத்துருப்பான். ஸோ லெட்ஸ் கண்டினியூ ஃப்ரம் தேட். நம்ஜூனோட அந்த வார்னிங் ஃபோன் காலை கேட்டதுமே சியோலில் இருந்த அவங்க பாட்டிக்கு பிபி ஏறிடுச்சு. என்னடா சொன்ன? அந்த பொண்ணுக்காக உன் பாட்டியே மிரட்டுறியா? நீ எங்கே ஓடி போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு கத்திட்டு ஃபோனை வச்சாங்க. அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த மின்னோட குட்டி காஃபி வண்டி இருந்த இடத்துக்கு சியோல் கார்ப்பரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க. இங்கே முறையான பெர்மிஷன் இல்லாமல் வண்டி வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வண்டியை சீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அடிபட்டு கிடந்த அந்த வண்டியை டோ பண்ணிட்டு போனாங்க. முன்ன அந்த மரத்தடியில் உட்காந்து முழங்காலில் தலையை வச்சு அழ ஆரம்பித்தா. நான் எங்கே போனாலும் என் நிம்மதியை கெடுக்கிறாங்க ஹியோங், என் வண்டியும் போச்சு, என் பொழப்பும் போச்சு. அவளோட வாய்ஸில் மொத்த விரத்தியும் தெரிஞ்சுது. நம்ஜூன் அவளுக்கு பக்கத்தில் உட்காந்து அவளோட தோள் மேலே கை வச்சு ஆறுதலாக அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டான். மின், இங்கே பாரு, இனிமேல் நம்ம ஓடக்கூடாது. நாம் ஓட ஓட அவங்க நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. என் பாட்டிக்கு நான் அவங்களோட பேரன், பிஸ்னஸ் வாரிசுங்கன்ற திமிரு. ஆனால் எனக்கும் அவங்க ரத்தம் தான் ஓடுது. இந்த நம்ஜூன் யாருன்னு அவங்களுக்கு காட்டுற டைம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் சியோலில் இருக்கிற நம்ஜூனோட மெயின் ஆஃபீஸ் கார்ப்பரேட் பில்டிங்கில் அங்கே ஒரு பெரிய போர்ட் மீட்டிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. பாட்டி தான் சேர்மனாக உட்காந்துருந்தாங்க. மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் புது ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மீட்டிங் ஹாலோட கதவு திடீர்னு திறந்துச்சு. உள்ளே வந்தான் நம்ஜூன். ஆனால் இன்றைக்கி அவன் பழைய நம்ஜூன் இல்லை. கலைஞ்ச தலைமுடி இல்லை, கேஷுவல் ஷர்ட் இல்லை, பக்கா பிளாக் 3 பீஸ் சூட் போட்டு கச்சிதமாக ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு கண்ணில் ஒரு தைரியத்தோட கான்ஃபிடென்ஸோடு வந்தான். அவனுக்கு பின்னாடியே அசிஸ்டண்ட் மாதிரி ஃபைல்ஸோட மாசாக உள்ளே வந்தான் நம்ம மின். இன்றைக்கி மின் ஒரு ப்ரொஃபஷ்னல் லேடி மாதிரி ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் செம்ம கெத்தாக இருந்தா. பாட்டி ஷாக் ஆகி எந்திரிச்சாங்க. நம்ஜூன், நீ என்ன இங்கே பண்ணுற? அதுவும் இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு? ஏன் பாட்டி, இந்த கம்பெனியோட 30% ஷேர்ஸ் என் பேரில் தான் இருக்குன்னு மறந்துட்டிங்களா? நான் மீட்டிங்க்கு வரக்கூடாதா? அப்புறம் இவங்க இருக்காங்களே, இவங்கள இந்த பொண்ணு அப்படின்லாம் சொல்லாதீங்க. இவங்க தான் என்னோடய பர்சனல் அட்வைசர் அண்ட் காஃபி பிரின்ஸ் பிராண்டோட புது பார்ட்னர் மிஸ் மின் அப்படின்னு நம்ஜூன் ரொம்ப நக்கலாக அதே சமயம் அழுத்தமாக பேசிட்டு சேரில் ஸ்டைலாக உட்காந்தான். மீட்டிங்கில் இருந்த மற்ற டைரக்டர்ஸ் எல்லோரும் மின்ன ஆச்சரியமாக பார்த்தாங்க. நம்ஜூன், விளையாட்டுத்தனம்லாம் போதும், இந்த பொண்ணை வெளியே அனுப்பு அப்படின்னு பாட்டி கத்துனாங்க. விளையாடல பாட்டி, நீங்கள் தானே சொன்னீங்க காஃபி பிரின்ஸ் கடையை 3 மாதத்தில் சியோல்லையே டாப் காஃபி ஷாப்பாக மாற்றணுன்னு. இதோ இந்த ஃபைலை பாருங்கள் அப்படின்னு நம்ஜூன்னு ஒரு ஃபைலை டேபிளில் தூக்கி போட்டான். கடந்த 2 மாதத்தில் நம்ம கடையோட லாபம் 300% உயர்ந்திருக்கு. அதாவது 300%. சியோலில் இருக்கிற டாப் 10 யூத் ஸ்பாட்ஸில் நம்ம காஃபி பிரின்ஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. இதெல்லாம் யாரால தெரியுமா? மின்னோட இந்த புது ஐடியாஸ் அப்புறம் அவளோட ஹார்ட் ஒர்க்னால தான் பாட்டி. மற்ற டைரக்டர்ஸ் எல்லோரும் ஃபைலை பார்த்துட்டு, வாவ், இது ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராட்டஜி, இந்த மின் உண்மையாகவே ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு பாராட்ட ஆரம்பித்தாங்க. பாட்டியால் எதுவுமே பேச முடியல. அவங்க முகம் அப்படியே சுருங்கி போச்சு. மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் வெளியே போன அப்புறம் நம்ஜூனும் மின்னும் மட்டும் பாட்டி முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் நினச்ச மாதிரி மின் காசுக்காக என் பின்னாடி வரல பாட்டி. அவளோட உழைப்பால் இந்த கம்பெனிக்கு கோடி கோடியாக லாபம் சம்பாதிச்சு தரக்கூடிய தகுதி அவளுக்கு இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இன்னும் மின்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு நம்ஜூன் ஸ்ட்ரைட்டாக கேட்டான். பாட்டி மின்ன உத்து பார்த்தாங்க. மின்ன அவங்க கண்ணை நேராக பார்த்து, மேம், நான் உங்கள் பேரனோட சொத்துக்காக ஆசைப்படல, ஆனால் அவர் என் மேலே வச்சுருக்கிற காதலுக்காக என் உயிரையே தருவேன். உங்களுக்கு என் மேலே கோவம் இருந்தால் என் வண்டியை உடைச்ச மாதிரி என்னையும் பனிஷ் பண்ணுங்க, ஆனால் நம்ஜூன் ஹியூங்கோட சந்தோஷத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக அதே சமயம் போல்டாக பேசினான். பாட்டிக்கு மின்னோட இந்த தைரியமும் பேச்சு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் அவங்களோட ஈகோ உடனே அது சம்மதிக்கவில்லை. சரி, நீங்கள் 2 பேரும் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களா? உங்களுக்கு நான் ஒரு கடைசி சவால் வைக்கிறேன். வர வாரம் சியோலில் ஒரு இன்டர்நேஷ்னல் காஃபி எக்ஸ்போ நடக்குது.
அதில் உலகத்தில் இருக்கிற டாப் பிராண்ட்ஸ் எல்லோரும் கலந்துப்பாங்க. அதில் நம்ம காஃபி பிரின்ஸ் பிராண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும். அப்படி வாங்கிட்டா நான் உங்கள் காதலுக்கு சம்மதிக்கிறேன். முன்ன என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேன். ஆனால் தோத்துட்டா அப்படின்னு பாட்டி இழுத்தாங்க. தோத்துட்டா நான் இந்த கம்பெனி சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு முன்ன கூட்டிக்கிட்டு சியோவில் விட்டே போயிடுவேன். இது என்னோடய சபதம் அப்படின்னு நம்ஜூன் பாட்டி மேலே சவால் விட்டான். மீட்டிங் ஹாலை விட்டு வெளியே வந்த உடனே மின்னுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. ஹியோங், என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போவா? அங்கே பெரிய பெரிய வேர்ல்ட் கிளாஸ் பாரிஸ்டாஸ்லாம் வருவாங்க. நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன் இப்படி சவால் விட்டீங்க? நம்ஜூன் அவளோட கையில் பிடிச்சிட்டு அவனோட அந்த க்யூட்டான டிம்பிள்ஸ் வர வரைக்கும் சிரித்தான். ஏன் மென், உனக்கு உன் ஹியோங் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்மக்கிட்ட தான் வேர்ல்டோட பெஸ்ட்டு டீமே இருக்கே. ஜின், யூங்கி, ஜாங் எல்லாரையும் கூப்பிடு. இன்னையிலேருந்து நம்ம மிஷன் ஸ்டார்ட்ஸ். அடுத்த சில மணி நேரத்தில் காஃபி பிரின்ஸ் கடைக்குள்ளே ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் நடந்துச்சு. ஜின்னும் யூங்கியும் டாஸ்க் அந்த சவாலை கேட்டதும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டாங்க. என்னது, இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டியா? தூள் கிளப்பிடுவோம் மச்சான். என் காஃபி டேஸ்ட்டுக்கு முன்னாடி எவன் வர முடியும் அப்படின்னு யூங்கி அவனோட தூக்க கலக்கத்தை விட்டுட்டு செம ஃபயரில் பேசினான். நானும் சமையலில் புதுசாக காஃபி ஃப்ளேவரில் ஏதோ ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணுறேன். கஸ்டமர்ஸை அசத்திடுவோம் அப்படின்னு ஜின் சொன்னான். டீம் முழுக்க ஒரு புது எனர்ஜி பிறந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பாட்டி இந்த போட்டியிலையும் ஒரு பெரிய சதி வேலையை செய்ய காத்துட்டு இருக்காங்கன்னு. இன்டர்நேஷ்னல் காஃபி எக்ஸ்போக்கு இன்னும் 2 நாள் தான் இருந்துச்சு. காஃபி பிரின்ஸ் கடையே ஒரு போர்க்களம், அதாவது வார் மாதிரி மாறிடுச்சு. ஜின் விதவிதமாக காஃபி பீன்ஸை வச்சு புதுசாக பேஸ்ட்ரீஸ்லாம் செஞ்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். யூங்கி கண்ணில் தூக்கமே இல்லாமல் காஃபியோட டெக்ஸ்சர், வாசனை அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தான். மின்னுக்கும் நம்ஜூனுக்கும் நடுவில் இப்போ ஒரு அழகான அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. வேலை நடுவில் நம்ஜூன் மின்னை பார்த்து கண்ணடிப்பான். மின் வெக்கப்பட்டுட்டு முகத்தை திருப்பிப்பான். மின், இந்த சிக்னேச்சர் காஃபிக்கு நாம் ஏதாவது ஒரு புது ஃப்ளேவர் சேர்க்கணுமே, ஆனால் அது உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லாத ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நம்ஜூன் ஃபைல்ஸை பார்த்துக்கிட்டே சொன்னான். மின் யோசிச்சா. ஹியோங், எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் ஒரு காஃபி போட்டு தருவாங்க. ஃபில்டர் காஃபி மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் லேசாக ஏலக்காய் இருக்குல்ல, கார்டமம், அது கூட ஒரு ரகசிய மூலிகையும் சேர்ப்பாங்க. அது உடம்புக்கு அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கும், வாசனையும் சும்மா அள்ளும். நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாது? நம்ஜூன் கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரிஞ்சுது. வாவ் மின், இது செம்ம ஐடியா. கொரியன் காஃபி கல்ச்சரில் இந்த டேஸ்ட் ரொம்ப புதுசாக இருக்கும். இதையே நம்ம எக்ஸ்போ ஸ்பெஷலாக வச்சுக்கலாம். போட்டிக்கு முந்தின நாள் நள்ளிரவு, அதாவது மிட்நைட் வந்துச்சு. எக்ஸ்போ நடக்க போகிற அந்த பெரிய ஹாலில் எல்லா கம்பெனிஸும் தங்களோட ஸ்டால்ஸை செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காஃபி பிரின்ஸ் டீமும் அவங்க ஸ்டாலை ரொம்ப க்யூட்டாக வுட்டன் மாதிரி டிசைன்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. போட்டிக்கு தேவையான அந்த ஸ்பெஷல் ஏலக்காய் கலந்த காஃபி பீன்ஸும் ஒரு லாக்கரில் பாக்ஸில் வச்சு பூட்டிட்டு எல்லோரும் கிளம்ப ரெடி ஆனாங்க. எல்லோரும் சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு ரொம்பளுக்கு பெரிய நாள் அப்படின்னு நம்ஜூன் எல்லாருக்கும் தம்ஸ்அப் காமிச்சான். ஆனால் அவங்க போன அப்புறம் அந்த இருட்டில் ஒரு நிழல் அங்கே நடமாடிட்டு இருந்துச்சு. அது பாட்டியோட பிஸ்னஸ் மேனேஜர். பாட்டிக்கு நம்ஜூன் தோக்கணும் அப்படிங்கிறது ஆசை இல்லை, ஆனால் மின் ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு மருமகளாக வரதை தடுக்கணும். அதுதான் இந்த சதி. அந்த மேனேஜர் மெல்லமாக அந்த காஃபி பிரின்ஸ் ஸ்டாலுக்குள் நுழைஞ்சு ரகசிய பாஸ்வேர்டை வச்சு லாக்கரை திறந்தான். மின் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் காஃபி பீன்ஸ் பாக்கெட் எடுத்து அதுக்கு பதிலாக சாதாரண ஒரு சீப்பான பழைய காஃபி பீன்ஸை உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் எக்ஸ்போ ஹாலில் அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு. உலகத்தோட டாப் பிஸ்னஸ்மேன்ஸ், ஜட்ஜஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ஜூனோட பாட்டியும் விஐபி சீட்டில் மாசாக உட்காந்துருந்தாங்க. வெல்கம் டு தி இன்டர்நேஷ்னல் காஃபி எக்ஸ்போ 2026 அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கேட்க போட்டி ஆரம்பிச்சது. ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் ஜட்ஜஸ் போய் காஃபியை போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ காஃபி பிரின்ஸ் ஸ்டாலுக்கு வர டைம். மின், அந்த ஸ்பெஷல் பீன்ஸ் பாக்கெட் எடு அப்படின்னு யூங்கி மெஷினை ஆன் பண்ணிக்கிட்டே சொன்னான். மின் லாக்கரை திறந்து பாக்கெட்டை வெளியே எடுத்தா. ஆனால் பாக்கெட்டை தொட்ட உடனே அவளுக்கு ஏதோ இடிச்சுது. அவசரமாக அதை பிரித்து அந்த பீன்ஸை மோந்து பார்த்தா. ஹியூங், இது நம்ம பீன்ஸே இல்லை, யாரோ மாற்றி வச்சுருக்காங்க. இது ரொம்ப சீப்பான மொக்கையான குவாலிட்டி பீன்ஸு அப்படின்னு மின்னு பதட்டத்தில் கத்துனான். வாட் அப்படின்னு ஜின்னும் யூங்கியும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. நம்ஜூன் ஓடி வந்து பார்த்தான். ஜட்ஜஸ் இன்னும் 4 ஸ்டால் தள்ளி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் இவங்களோட டேர்ன் வந்துடும். யாரோ வேணும்னே நம்மளை கவுக்க பிளான் பண்ணியிருக்காங்க
அப்படின்னு ஜாங் கோவத்தில் கையை முறுக்கிக்கிட்டு இருந்தான். இப்போ என்ன பண்ணுறது? புதுசாக பீன்ஸ் ரெடி பண்ண நம்மக்கிட்ட டைம் இல்லையே, நம்ம தோத்துடுவோமா ஹியோங் அப்படின்னு மின்ன கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. அவளால் நம்ஜூனோட மொத்த சொத்தும் அவங்களோட காதலும் தோத்துடக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தா. நம்ஜூன் ஒரு நிமிஷம் யோசித்தான். அவனோட முகத்தில் இப்போ பதட்டம் மறைஞ்சு ஒரு புத்திசாலித்தனம் தான் தெரிஞ்சுது. அவன் மின்னோட தோலை பிடிச்சான். மின், என்னை பாரு. காஃபிங்கிறது வெறும் பீன்ஸில் மட்டும் இல்லை, அதை போடுறவங்களோட லவ்வில் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த ஸ்பெஷல் பீன்ஸ் இல்லைன்னா என்ன, இங்கே சாதாரண எக்ஸ்ப்ரெஸோ பீன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நாம் ஒரு மேஜிக் பண்ணுவோம். யூங்கி, காஃபியோட ப்ரூவிங் டைமை நீ மாற்று. ஜின், நீ வச்சுருக்க அந்த கோகோ பவுடரையும் வெனிலா எசன்ஸையும் எடு. மின், நீ பதறாமல் உன் ஸ்டைலில் ஃபில்டர் காஃபி டெக்னிக்கை இந்த சாதாரண காஃபியில் மிக்ஸ் பண்ணு. நம்ம ஜெயிச்சிருவோம். நம்ஜூனோட அந்த அசாத்தியமான தைரியமும் மொத்த டீமுக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துச்சு. ஜட்ஜஸ் அவங்க ஸ்டால் முன்னாடி வந்து நின்னப்போ மின், யூங்கி, ஜின் 3 பேரும் சேர்ந்து ஒரு புது விதமான லைவ் காஃபி மேக்கிங் ஆர்ட்டை அங்கே பண்ண ஆரம்பித்தாங்க. சாதாரண காஃபி அவங்க கையாண்ட விதம், நம்ஜூன் அதை பற்றி ஜட்ஜஸ்க்கு கொடுத்த அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு எல்லாமே அங்கே ஒரு மேஜிக்கே உருவாக்குச்சு. லீடிங் ஜட்ஜ் அந்த புது காஃபியை ஒரு சிப் குடித்தார். குடிச்சிட்டு அவரோட கண்ணை மூடினார். ஹால் முழுக்க ஒரே சைலன்ஸ் தான். அவர் கண்ணை திறந்து, ஓகேடா, இந்த பார்ட் நான் இந்த சஸ்பென்ஸோடையே முடிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.